உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447560000. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகருக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு விசாரணை நீதிமன்றம் ஜாமீன் வழங்குச்சு. ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த ஜாமீனை நிறுத்தி வச்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நம்முடைய 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருந்த சூழல்ல நம்ம நல்லா பல விஷயங்களை பேசியிருக்கோம். தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் ஆளுகின்ற பிஜேபி 3வது முறையாக பிரதமர் நேருவுக்கு அடுத்தபடியாக இவர்தான் 3வது முறையாக பொறுப்பேற்க இருக்கிறார் என்ற பிஜேபியினுடைய குரல் மங்கி ஒலித்தது. மங்கி ஒலித்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, முதல்ல தேர்தல் முதல் கட்டத்தை ஆரம்பிக்கும் போதே 400 இடங்கள் என்று சொல்லி ஆரம்பித்தவர்கள் கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்த்து 293, தனிப்பட்ட பிஜேபி என்பது 240, நாடாளுமன்றத்தினுடைய தனி மெஜாரிட்டிக்கு 272 வேணும். அப்படி இல்லாத ஒரு சூழல்ல இந்த நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இந்திய நாடு சிக்கி தவிக்கக்கூடிய சூழல் நம்முடைய பேட்டி ஆரம்பித்திருக்கிறது. பரபரப்பா நம்ம டெல்லியில பார்த்தோம் சொன்னா, வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் கெஜ்ரிவாலினுடைய முதல் ஜாமீன் சம்பந்தமான விவாதம் டெல்லி ஹைகோர்ட்ல நடக்குது. அது நடந்து முடிந்த போது ஜட்ஜ்மெண்ட் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம், எந்த பின்னணியில ஜாமீன் கொடுக்கலாம் என்று சொன்னால், ஏற்கனவே இந்த மதுபான வழக்குல இருக்கக்கூடிய தொடர் நிகழ்ச்சிகளை ஒட்டி இவருடைய பங்கேற்பு என்பது ஜாமீன் கொடுப்பதால் எந்த விதமான முரண்பாடும் ஏற்படுத்தாது என்று சொல்லி அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது. வியாழக்கிழமை மாலை உடனடியாக அரசு கெஜ்ரிவால் அவர்கள் வெளியில போனா இன்னைக்கு டெல்லியில ஏற்பட்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் வாட்டர் கிரைசிஸ், ஹீட் டெத், இந்த 2 சப்ஜெக்டையும் கெஜ்ரிவால் அவர்கள் பிஜேபிக்கு எதிராக கொண்டு போவார் என்பதை தடுக்க வேண்டும் என்ற குறுகிய அரசியல் காரணத்திற்காக உடனடியா அந்த அமலாக்கத்துறை வேக வேகமா அப்பீல் பண்ணி வெள்ளிக்கிழமை அந்த வழக்கு மிக வேகமாக வருகிறது, ஜாமீன் மறுக்கப்படுகிறது. இதுதான் கெஜ்ரிவால் சப்ஜெக்ட்ல பிரச்சாரத்திற்காக கொடுத்த ஜாமீனுக்கு அவர்கள் எவ்வளவு தடையாக இருந்தார்கள் என்பதை இந்த வாக்குகள் ஆரம்பிக்கின்ற போது நாம் பார்த்தோம். வாக்குப்பதிவு முடிந்த பிறகு இன்னைக்கு டெல்லியில ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை கெஜ்ரிவால் போன்றவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதை தடுக்க வேண்டும் என்ற யோசனையில அவருக்கு வெள்ளிக்கிழமை அன்று அந்த ஜாமீன் மறுக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இன்னைக்கு எல்லாருமே வேகமா பேசக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி அன்றிலிருந்து வரக்கூடிய புதிய அந்த நீதிமன்ற சாட்சியங்கள் உள்ளிட்ட 3 சட்டங்களை எப்படி இந்த நாடு எதிர்கொள்ள போகிறது என்று நீதித்துறையை சார்ந்த நீதிபதிக்கு மனு கொடுத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமித்ஷா போன்றவர்கள் சின்ன அரசியல் விளையாட்டை கெஜ்ரிவாலுக்கு பயந்து இந்த ஜாமீன் மறுப்பை செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாம இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். டெல்லியை சுற்றக்கூடிய பத்திரிகைகள், உருது பத்திரிகை, இந்தி பத்திரிகை, ஆங்கில பத்திரிகைகள் எல்லாத்திலையுமே ஜெயிலுக்கு அனுப்பினார்கள். போடக்கூடிய ஏற்பாடு என்பது நடந்து வாங்கும் நடவடிக்கையாகத்தான் நாம் பார்க்கிறோம். விசாரணை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தவறானது, முழுமையான எங்களுடைய வாதத்தை கேட்கல அப்படின்னு அமலாக்கத்துறை எங்க சொல்லியிருக்க. இல்ல, அதாவது அவர்களுடைய தரப்பு செய்தி அது. ஆனால் நீதிமன்றத்துல டெல்லியில வியாழக்கிழமை நடந்தது. நீதிமன்றத்துல அவர்கள் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பு என்பது மாறாது. இல்ல, ஜாமீன் கொடுக்கலாம், விடுதலை இல்லை, ஜாமீன் கொடுக்கலாம் என்பதை உடனடியாக அப்பீல் செய்து மாற்ற வேண்டிய அரசியல் நிர்பந்தம் அவர்களுக்கு என்ன வந்தது? இந்த மதுபான வழக்குல எந்த விதமான மாற்றமும் வரப்போறதில்லை. அது ஒரு ஏற்கனவே அதுல பல பேர் கைதாகி உள்ள இருக்கிறாங்க. அது நிதானமா போகக்கூடிய ஒரு வழக்கு. ஒரு முதலமைச்சரை வேண்டுமென்றே வைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் டெல்லியில இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹரியானா அரசு யமுனை நதியிலிருந்து டெல்லிக்கு தர வேண்டிய நீர், வெப்ப மரணம், இந்த சப்ஜெக்ட்ல அரசிடம் எந்த புள்ளி விவரமும் கிடையாது. ஃபெயில்யூர் ஆஃப் பிஜேபி கவர்மெண்ட்டை
கெஜ்ரிவால் எக்ஸ்போஸ் பண்ணுவாரு என்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய வேகமான முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்பதற்காக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற சபாநாயகர் உள்ளிட்ட விவகாரம்லாம் இருக்கு. நாடாளுமன்றம் கூடுச்சுன்னா நீங்க சொன்ன அந்த டெல்லி தண்ணீர் பிரச்சனை உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் அங்கே எப்படி நடக்கும், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்றம் நான் மிக 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 நெருக்கடியான சூழலில் கூடுகிறது என்றுதான் உலக நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையை பாக்குறாங்க. குறிப்பா நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பானவர் துபாயில நடந்த அந்த உயிர் பலிக்கு எல்லா நாடுகளுக்கும் பிஜேபி சொல்லுகின்ற எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படாத ஜெய்சங்கர் ஏன் துபாய்க்கு போகவில்லை? வேறொரு புதிய அமைச்சரை அனுப்பியிருக்கிறார்கள். அனுபவம் இல்லாத 82 வெளிநாட்டு பயணங்களை போன பீரியட்ல செய்தவர், 2 பீரியட்லயும் பாத்தீங்கன்னா 400க்கும் அதிகமான வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தவர் ஜெய்சங்கர் இந்த துபாய் பயணத்திற்கு போகாமல் புதியவரை அனுப்பியது ஏன் என்ற கேள்வி ஆங்கில பத்திரிகைகளில் துபாய் மரணம் வந்த உடனே பேசப்பட்டது. கேரளாவில் அதிகபட்சமான மரணமும் கேரளாவிலிருந்து சென்றவர்கள் அங்கு அதிகபட்சமாக மரணம் அடைந்திருக்கார்கள் என்ற செய்திக்கு கேரள அமைச்சர் அனுமதி கேட்டு கேரள அமைச்சருக்கு அனுமதி மறுத்தது வெளியுறவுத்துறை அமைச்சகம், இந்திய அரசு. இந்த சப்ஜெக்டை விவாதிப்பதற்கு துபாய் மரணங்கள் என்பது நடந்தபோது பேச ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் குறிப்பா பேசப்படுகின்ற பொருள் என்னன்னு சொன்னா, மோடி இத்தாலிக்கு செல்வதற்கு முன், இப்ப இத்தாலிக்கு அவர் அரசியல் பயணமா போறார். பிரச்சாரத்துல வச்ச பேர் என்ன? தோல்வியை சந்தித்த ராகுல் காந்தி இத்தாலியில் சென்று பதுங்கி விடுவார். ஆனால் இயக்கத்தில் களத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறாரு. இவரு அந்த வெளிநாட்டு பயணத்துக்கு போறாரு. அங்க ஒரு வெளிநாட்டு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, நீங்கள் இப்ப 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்களே, இது உங்களுடைய வளர்ச்சியை காட்டுகிறதா தொய்வை காட்டுகிறதான்னு கேட்கிறார். நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஒரு பதிலும் சொல்லாமல் இந்தியாவின் பெருமையை நாசமடைய செய்திருக்கிறார் இத்தாலியில. அதுதான் நமக்கு அந்த ஆங்கில பத்திரிகைகள் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி. சரி, பரபரப்பாக கூடக்கூடிய சூழல்ல நாடாளுமன்றத்திற்கு சபாநாயகர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், எல்லாருக்கும் பதவியேற்பு நடத்தப்பட வேண்டும், அதுக்கு ஒரு தற்காலிக சபாநாயகர் நியமனம் செய்யப்பட வேண்டும். இதுல டிஸ்பியூட் இல்லாம இந்த அரசு செய்து விட்டதான்னு கேட்டா டிஸ்பியூட்டோட செய்திருக்காங்க. டிஸ்பியூட் என்னன்னு சொன்னா, இப்ப எப்பவுமே நம்மளுக்கு பெரும்பான்மை இருந்தாலும் பெரும்பான்மை இல்லைன்னாலும் ஹையஸ்ட் சீனியாரிட்டி உள்ளவரை தான் தற்காலிக சபாநாயகரை போடுவோம். ஆனா அதுல ஒரு சின்ன இடைச்செருகுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அதிகபட்சமா இருக்கக்கூடிய கேரளாவினுடைய காங்கிரஸ் அவருடைய தேர்வை ரத்து செய்து அவர் தலித் என்பதனால் அவரை கணக்கில் வைக்காமல் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட போட்டு ஒரிசாவிலிருந்து பிஜேபியை சார்ந்தவரை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எடுத்திருக்கிற சீனியாரிட்டி என்னன்னு சொன்னா, கண்டினியூஸா அவர் பதவி வகித்தார். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், அது ஒரு நாள் நிகழ்ச்சி. ஹையஸ்ட் என்கின்றது சீனியாரிட்டி தான், பிரேக் கண்டினியூட்டி அப்படின்ற பாயிண்ட் இல்லை. அப்போ ஒரு சின்ன விஷயத்தில் கூட பிஜேபி பரந்த மனப்பான்மையோடு இந்த நாட்டில் தற்காலிக சபாநாயகருக்கு செயல்படவில்லை என்று டெல்லியில் ஆங்கில பத்திரிகைகள் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன. வெளிநாட்டு பத்திரிகைகள் கூடுதலான செய்திகள் அவருடைய இத்தாலி பயணம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது வளர்ச்சியா வீழ்ச்சியான்னு கேட்ட கேள்விக்கு எதிர்கட்சிக்காரங்க பதில் சொல்றாங்க. பிஜேபி சார்ந்தவர்கள் இது வரைக்கும் யாரும் பதில் சொல்ல. தி வயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை டீடைல்டு அனாலிசிஸ் ஆஃப் மோடி 3.0, 3வது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்திருப்பது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்ற கேள்விக்கு பதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, நிபந்தனையுடன் கூடிய எந்தவித முடிவும் எடுக்க முடியாத இக்கட்டான சூழலில் சிக்கி தவிக்கிறார் மோடி. இதுதான் அந்த ஆங்கிலத்தினுடைய தமிழாக்கம். அதுல டீட்டெயிலா உள்ள கட்டுரையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம சந்திரபாபு நாயுடுனுடைய அரசியல், நிதிஷ்குமாரனுடைய அரசியல், அவங்க 2 பேரும் அந்த பகுதியில என்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்கள்,
அந்த வாக்குறுதிகள் கொடுத்ததும் பிஜேபி இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை இல்லா சூழல்ல அந்த பிரச்சனையை அவர்கள் எப்படி அணுகுவார்கள், இது எல்லாத்தையும் அனாலிசிஸ் எழுதி இவருடைய வீழ்ச்சியை இவருடைய வீழ்ச்சியை அல்லது இவருடைய தடுமாற்றத்தை இவருடைய வீழ்ச்சியை அல்லது இவருடைய தடுமாற்றத்தை அதிகபட்சமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற காரணத்தினால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் தான் இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவம் என்று எழுதுறாங்க. அப்போ காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நாடாளுமன்றத்துல சபாநாயகர் தேர்தலுக்கு நீங்க யார முன்மொழிய போறீங்க? ஏன்னா ஏற்கனவே சபாநாயகராக இருந்தவர் மந்திரி ஆயிட்டாரு. மந்திரி ஆயிட்டவர்கள் செய்யக்கூடிய சமாச்சாரங்கள் பத்திரிகையில மிகப்பெரிய அளவுக்கு வருகிறது. என்னன்னு சொன்னா 9 மாநிலங்களில் இருந்து மைன்ஸ் சம்பந்தமான முதலீடு கொண்டு போகப்படுகிறது பைல்ல. குமாரசாமி என்பவர் கர்நாடகாவிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் தேவகவுடாவுடைய மகன் மந்திரி பொறுப்பை ஏற்கிறார். பத்திரிகையாளர்களை உடனடியாக சந்திக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது மொத்தம் உள்ள 10 மாநிலங்கள்ல அந்த வெளிநாட்டு கம்பெனிகள் செயல்படும் விதமும், குஜராத்ல ஒரு கம்பெனி அமெரிக்க கம்பெனி செயல்படும் விதமும் பேட்டியாக அளிக்கப்படுகிறது. அதுல அமெரிக்க கம்பெனி குஜராத்திலிருந்து அதிகபட்சமான கொள்ளை அடிக்கப்படுகிறது என்று ஒரு பேட்டியை குமாரசாமி கொடுத்துடுறாரு. உடனடியா டெல்லியில இந்த ஹைலைட் கேள்வி கேட்கும்போது தவறுதலாக அவர் பேசிவிட்டார் என்று பேச வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. அப்போ குஜராத் மாநிலத்துல ஒப்பந்தங்கள் எப்படி போகப்படுகிறது என்பதை முதல் பேட்டியிலேயே அனுபவம் இல்லாத காரணத்தினால குமாரசாமி மூலமாக வெளியே வந்திருக்கிறது. சபாநாயகர் என்பவர் சந்திரபாபு நாயுடுவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் இவர்கள் பிஜேபியிடமிருந்து டிடிபியை அல்லது டிடிபியிடமிருந்து பிஜேபியை அன்பு பாலத்தாலோ அதிகார பாலத்தாலோ கொண்டு செல்ல முடியும். நிதிஷ்குமாரனுடைய பங்கேற்போ ஷிண்டே குரூப்பினுடைய பங்கேற்போ எந்த விதத்தில் அமையும் என்பது பதவியேற்ற பின்புதான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இன்றைக்கு அந்த வெளிநாட்டு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நிபந்தனையுடன் இந்த ஆட்சியை கொண்டு செல்வதற்கு தானடித்த வகையில் செயல்பட்ட மோடி தடுமாறுவார் என்றுதான் அந்த பதில முடிச்சிருக்காங்க. 18வது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்ல இந்த ஒயர் பத்திரிகை சில கேள்விகளை எழுப்பியிருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? அதாவது 18வது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஜூன் மாதம் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட யார் ஆட்சி செய்வார்கள், யார் எதிர்கட்சியாக இருப்பார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் முடிவான பின்பு 6ஆம் தேதி 7ஆம் தேதி தேர்தல் கமிஷனை எதிர்கட்சிகள் சந்திக்கிறார்கள். எதிர்கட்சிகள் சந்திக்கின்ற போது ஏற்கனவே பல மாநிலங்கள்ல சில கட்சிகள், குறிப்பா தமிழகத்துல திமுக உட்பட, கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் உட்பட, பீகார்ல லல்லு பிரசாத் யாதவுடைய கட்சி அவருடைய மகன் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 9 வழக்குகள், கர்நாடகால காங்கிரஸ் உட்பட ஒரு 9 வழக்குகள் தேர்தல் கமிஷன் மேல நம்ம சொல்லியிருக்கோம். குற்றச்சாட்டுகள் தனியா இருக்கு. தேர்தல் கமிஷன் மேல நம்ம சொல்லியிருப்பது என்னன்னு சொன்னா, எங்களுக்கு உச்சநீதிமன்றத்துல தேர்தல் கமிஷன் இதுல கிளாரிஃபை பண்ணி செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அது நாம சொல்லல. இதுவரைக்கும் தேர்தல் கமிஷனுக்கு உள்ள வழிகாட்டுதலை பற்றி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் எழுதின பல புத்தகங்களில் இருந்து என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கன்றத நம்ம ஏற்கனவே நக்கீரன் பேட்டியிலே நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப அதுல ஒரே ஒரு நினைவூட்டல் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு சொன்னா, உங்களுக்கு சாட்சிமை, அதாவது நீங்க வாக்களித்ததை நீங்களே பார்த்துவிட்டு நீங்கள் வெளியே வருவதை உறுதி செய்ய வேண்டும். அப்படி உறுதி செய்யவில்லை என்றால் அது சரியான தேர்தல் ஆகாது என்கின்ற முடிவின் அடிப்படையில இந்த தேர்தல்ல இவிஎம் மிஷினை பயன்படுத்துவதில் விவிபிடியோடு அதை இணைத்து பொருத்தி பார்த்த பிறகு அதனுடைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். வாக்கு எண்ணிக்கை என்பது எப்படி துவங்க வேண்டும் என்பதற்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, மொத்தம் ஒரு பூத்துல எவ்வளவு வாக்குகள், 560 வாக்குகள் இருக்குன்னு வைங்க. 560ல 560க்கு கீழே வாக்களித்திருப்பார்கள். 562 இருக்கக்கூடாது இல்லையா, 564 இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ வித்தியாசம் என்பது பதிவான வாக்குகளில் இருக்கக்கூடாது என்பது கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தேர்தல் கமிஷனுக்கு உள்ள கைட்லைன்ஸ். ரெண்டாவது, நீங்க வாக்குகளை எண்ணுகின்ற போது வித்தியாசம்
அதாவது மொத்த வாக்குகளில் பதிவான வாக்குகள், பெற்ற வாக்குகள் எல்லாத்தையும் கூட்டும் போது கூட்டல் கணக்கு டேலி ஆகும். முதல்ல கவுண்டிங்கான ப்ரீ கண்டிஷன், ரெண்டாவது கவுண்டிங் முடிக்கும் போது இது டோட்டலா டேலி ஆகும். இந்த ரெண்டுமே இல்லை என்றால் அந்த பூத்து கவுண்டிங் நாட் டு பி அனௌன்ஸ்டு. இதுல வித்தியாசங்கள் இருந்தால் சொல்லக்கூடாது. அவசர வழக்காக உச்ச நீதிமன்றத்தில் இது வருகின்ற போது வலதுசாரி சிந்தனையுடைய ஒரு சில நீதிபதிகளை கையில வைத்துக் கொண்டு தேர்தல் நின்றுவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்து, அதாவது உச்ச நீதிமன்றம் சொன்ன வார்த்தை சட்டங்களை வைத்து சாட்சியங்களை வைத்துன்னு சொல்லல, இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பெரிய தேர்தல் நின்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையில அந்த தீர்ப்பை வழங்கியது. அந்த தீர்ப்பு வழங்கும் போது நமக்கு தெரியும் இது ஒரு மால் பிராக்டிஸ் எலெக்ஷனா தான் போக போகுது. வயர் என்கின்ற அந்த பத்திரிகை மொத்தமா இந்த 543 தொகுதிகளையும் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார், ஹரியானா, வடக்கு கர்நாடகா, தெலுங்கானா, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், சிக்கிம், இந்த பல இடங்கள்ல அவங்க தொகுதிகளை எடுத்து அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய பூத் பிளேஸ சொல்லி அவங்க ஒரு டீடைல்டு கட்டுரை இருக்காங்க. அந்த கட்டுரையில எழுதும்போது பாத்தீங்கன்னா 140 தொகுதிகளில் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு டிக்ளேர்டு ரிசல்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதை நீங்க அறிவிக்க கூடாது. ஏற்கனவே உள்ள கைட்லைன்ஸ் அடிப்படையில எந்த விவகாரத்தை நாம் செய்திருக்கிறோமோ அந்த அடிப்படையில ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது இப்போ 72 தொகுதிகளில் தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும். என்னன்னா எல்லா பாயிண்ட்டுமே டேலி ஆகலன்னா அந்த மொத்த இடமுமே ரத்து செய்யப்பட்டு மறு வாக்குப்பதிவு செய்யப்பட வேண்டும். இது நாம சொல்லல, முன்னாள் தேர்தல் அதிகாரிகள், தலைமை தேர்தல் அதிகாரிகள் எழுதப்பட்ட புத்தகங்களின் அடிப்படையில எடுக்கப்பட்ட முடிவு என்னன்னா 72 தொகுதிகளில் எல்லா கைட்லைன்ஸும் ஃபாலோ பண்ணல. 140 தொகுதிகளில் இந்த பிஜேபி ஆட்சி மெஜாரிட்டி என்ற அடிப்படையில அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு செல்லாதது என்றுதான் அந்த வயர் பத்திரிகை சொல்லி இருக்கிறது. இந்த கவுண்ட் செய்ய வேண்டிய தேர்தல் கமிஷன் அந்த வேலையை செய்யாம பிஜேபி அரசு பொறுப்பேற்றவுடன் உடனடியா போய் இப்ப வரக்கூடிய ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற இடங்கள்ல உள்ள சட்டமன்ற தேர்தல்களையும் ஜூலை மாதம் 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் நடக்க இருக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கு சம்பந்தமாக தன்னுடைய அறிவிப்புகளை தொடர்கிறார்கள். அப்போ ஏற்கனவே உள்ள தேர்தல் கமிஷன் பாரபட்சம் என்பது சொல்றது ப்ரூவ் ஆகி போச்சு. இன்னைக்கு அடுத்த கட்ட பயணத்துக்கு போயிட்டாங்க. நீதிமன்றத்துல நம்பிக்கை என்ற விதத்துல சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு உழைக்கும் மக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு, ஜனநாயகத்துக்கு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்றுதான் நம்முடைய கருத்து. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பிஜேபி வைத்த பிரச்சாரம், 2024 தேர்தல் முடிவில் பிஜேபி எடுத்த வாக்கு, இப்படி தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கல, கூட்டணியோட ஆட்சி அமைக்குது. இதனை ஒட்டி அடுத்தது 3 மாநிலத்துக்கு சட்டசபை தேர்தல் வருது, மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்டு. இதுலேயும் இந்த இந்தியா கூட்டணி அப்படியே போட்டியிடுது, என்டிஏ கூட்டணி அப்படியே போட்டியிடுது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய 3 மாநில சட்டமன்ற தேர்தலும் முக்கியமாக கவனிக்கப்படுது. அதில் பாரதிய ஜனதா எந்த மாதிரியான வாக்குகளை பெறும் அப்படிங்கிறத எல்லாருமே கவனிக்கக்கூடியது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி முடிவுகள் வருது அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு வாழ்க்கையின் நன்றிகள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.